ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டெய்லி அனலைசிஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பிடிசிக்கு போயிடுவோம். ஓகே, பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இந்த லெவலேருந்து மேலே அப்வர்ட் ஆகிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, அண்ட் தென் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, அதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அண்ட் தென் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம இந்த லெவலில் என்ட்ரி ப்ரைஸ் பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் தான். தட் மீன்ஸ் இப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான், இந்த ஒரு ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா அப் சைடு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 44,000 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்கேஸ் இங்கே டவுன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து திரும்பி வந்து நம்ம ஒரு 42,500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, சரி நம்ம அடுத்த கிரிப்டோவுக்கு போயிடுமா. எத்திஎம் பிஎன்பிலாம் வேணாம். ஆர்எல்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் மூவில் வந்து நிற்குது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் பை பண்ணுங்கன்ட்டு. இப்போதைக்கு நல்ல மூமெண்ட்டில் தான் போயிடலாம். ஸோ ஆர்எல்சி வந்து நாம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்குது. ஸோ நம்ம இந்த லெவலில் பை பண்ணால் கூட நம்ம கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஆர்எல்சி. தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் வந்து நம்ம இன்னும் ஒரு 7 to 8% வரைக்குமே நம்ம ஆர்எல்சியை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். வேணால் இப்போ கூட பை பண்ணிக்கலாம். பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம இது கீழே இருக்கணும். சரிங்களா, சரி அதுக்கடுத்துக்கிற கிரிப்டோ என்ன, ஏபிடி வந்து நம்ம 4 ஹவர்ஸ் பார்க்க முடியாது, டேக்கு பார்ப்போம். நம்ம 4 ஹவர்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கணும் அர்த்தம். ஃபஸ்ட்டு 1, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறோம். பெரிய லெவலில் பார்த்தா ஒரு டபுள் பேட்டர்ன். ஓகேவா, சரி இப்போ இதுக்கான ஒரு சப்போர்ட் பார்க்கணும். இதுதான் ஒரு சப்போர்ட் ஆகுது. சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருச்சு. ஓகே, பட் இங்கே போயிட்டு இப்போ ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணனா இது செல்லிங் ஆகிடும். ஸோ நம்ம அதனால் வந்து இங்கே வந்து பார்க்க வேணாம். இப்போதைக்கு பை பண்ணால் கூட கீழே வந்து எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நம்ம வந்து செல் பண்ண பை பண்ண வேணாம். திரும்பி இதை எப்போ பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்போ பை பண்ணிப்போம். ஓகேவா, பட் இது ஒரு நல்ல மூமெண்ட்டு, நல்லா வெயிட் பண்ணணும் ஏபிடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5 மல்டிபிள் டைம்ஸ். அது இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் வருது. ஸோ பிரேக் அவுட் கொடுக்குது. நம்ம இந்த லெவல்கிட்ட வந்து என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 4 ஹவர்ஸ்க்கு வாங்க, இன்னும் தெளிவாக தெரியும். இருக்குதா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போகிறோம். ஸோ நம்ம இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்து பை பண்ணுறது பெட்டர். ஓகேவா, பை பண்ணால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் டார்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஸ்டரை. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரிப்டோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டேக்கு வந்துடுவோம். டேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் செம்மையாகுது. மார்க்கெட் கீழே இறங்கினா ஒரு சின்ன புல் பேக் மாதிரி போயிட்டு இங்கே வந்து ரேஞ்ச் ஆனால் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஆக்ஷனை. சரிங்களா, அதுக்கு அடுத்த கிரிப்டோ எதுனா அவெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டைம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு சின்ன புல் பேக் எடுத்து திரும்பி மேலே போகிறோம். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நம்ம பையிங் சைனுக்கு பார்க்கலாம். சரிங்களா, அவெக்ஸை ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தென் அப்வர்ட். ஸோ இங்கே வந்து ஒரு பீரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து பையிங்கில் இருக்கட்டும். இப்போதைக்கு பையிங் நல்ல மூவ்மெண்ட் தான், வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 33.910 வந்துச்சா, லோ 36.910 இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மேலே போகிறோம். இதுமாரி சின்ன புல் பேக் கொடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, ஒரு ட்ரெண்டாக. சரிங்களா, அவெக்ஸ் வந்து நம்ம பை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CLEO தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேக்கு வந்துடுறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு 1, 2, 3, 4 பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி மேலே போகுது.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். யா பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. இறங்கிட்டான், மேலே போயிட்டு ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு திரும்பி டபுள் பேட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா உங்கள் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ புல் பேக் கிடச்சா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் பண்ணலாம். குறைஞ்சி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வைக்கணும். இந்த இடத்துல கரெக்டான லெவல் ஓகேவா, CLO பை பண்ணலாம். டார்கெட் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் வேணால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணால் இல்லை டெலிகிராம் சேனல் வாங்க, டெலிகிராம் சேனல் வந்து கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்ம் அதுக்கு டார்கெட் போடுவோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டென்ட். இன்னும் டென்ட் அண்ட் HNT தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க. 1 2 3 4 5 6 மல்டிபிள் டைம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஹிட் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பை பண்ணால் இதுக்கு மேலே தான். பட் இப்போதைக்கு நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா டேயில் வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில்ஸ்டிக் வந்துக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பாருங்கள், BTC மாதிரி அழகாக ஒரு சின்ன புல் பேக். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் நம்ம இவ்வளோ தூரம் கூட வச்சுக்கலாம். அண்ட் தென் டார்கெட் வந்து நம்ம சொன்னோம்ல டேயில், அதை வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்த கிட்ட பார்த்தீங்கன்னா HNT. HNT வந்து நம்ம டேயில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், டேயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 தென் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மேலே போய் இறங்கலாம். ஸோ இங்கே வந்து புல் பேக் கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பட் வெயிட் பண்ணுவோம். டேயில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை பேட்டர்ன். பட் 4 ஹவர்ஸில் பாருங்களா ட்ரெண்ட் என்னன்னா 1 2 3 மார்க்கெட் எப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மூவ் ஆன் ஆகணும், அதுக்கு மேலே அப்போ தான் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் வேண்டாம். சரிங்களா. HNT ஏன்னா வந்து கரெக்டான பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. இப்போ இங்கே வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி நம்ம நினச்சிங்கன்னா பை பண்ணக்கூடாது. ஓகேவா. இதுக்கு மேலே வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா. அடுத்த கிரிப்டோ இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக இது வரைக்கும் அனலைஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டான டைமிங்கில் வந்து உங்கள் அனலைஸ் பண்ணால் நம்மளோட வாட்ஸ்அப் பேஜ் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம டெலிகிராமில் போங்க, இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதை கூட எடுத்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் பேஜ் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம அப்பப்போ நம்ம வந்து அதில் ஃப்ரீயாகவே சிக்னல் கொடுப்போம். கொடுக்குற சிக்னல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம அது வந்து 90% வந்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.